வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் நல்ல ராலிய சந்திச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில்ஸ நாங்க நிறுத்தப் போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ இது காரணமா யுஎஸ் இந்தியா மேல விதிச்சிருந்த 50% டாக்ஸ 18%ஆ குறைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது காரணமா இந்தியன் மார்க்கெட்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதானி போர்ட்ஸ் இவங்களோட Q3 ரிசல்ட்ட பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வருண் பீவரேஜஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ். ரெவென்யூ 14% இன்க்ரீஸ். எபிட்டா மார்ஜின் மட்டும் 14.8%ஆ குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது 19%. அதனால இன்னைக்கு இந்த ஷேர் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி இவங்களோட ரெவென்யூ 50% பாசிட்டிவ்ல இருக்கு. இவங்க 67,859 யூனிட்ஸை இந்த குவார்ட்டர்ல சேல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் லாஸ் 84 crores குறைச்சிருக்காங்க கடந்த ஆண்டு காட்டிலும். சிட்டி யூனியன் பேங்க் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 0.78%ஆ குறைஞ்சிருக்கு 0.9%ல இருந்து. மெட்ரோபாலிஸ் ஹெல்த் இவங்க போனஸ் குறித்தான முடிவை February 4 நடக்க போற போர்டு மீட்டிங்ல தெரிவிக்கிறாங்க. UPL இவங்களோட ரெவென்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 43% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இது 490 crores இருக்கு. கடந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் ரீஃபண்ட் மூலமா ஒரு 500 crores கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் 354. அப்படி பார்க்கும்போது இவங்க இயர் ஆன் இயர் வைஸ்ல ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எபிட்டா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீராம் பிஸ்டன் இவங்க ₹5 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 6. சுந்தரம் ஃபினான்ஸ் ₹16 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 6. நெட் ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ 0.11%ஆ குறைஞ்சிருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் இவங்களோட நெட் லாஸ் அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டுல 53 கோடிகள் நஷ்டமா இருந்தது. இந்த ஆண்டுல 93 கோடிகளா அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃபிளாட்டா இருந்திருக்கு. எபிட்டா 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வீடல் கார்ப் இவங்க ₹14 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 6. ஹூண்டாய் மோட்டார்ஸ் நெட் ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் 60 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 6. B2B சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் இவங்க 1:2 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஷேர் வச்சிருந்தா 1 ஷேர் போனஸா தராங்க. 1 ஷேருக்கு ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 6. போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் கொடுக்கல. அரிஹந்த் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவை February 10 நடக்க போற போர்டு மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. பாரத் ஃபோர்ஜ் இவங்களோட ஒரு ஆர்ம் JS ஆட்டோகாஸ்ட். ஸோ இதுல 300 crores இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க பிரேம்ஜி இன்வெஸ்ட். ஸோ இவங்க இது மூலமா 23% ஆஃப் ஸ்டேக்கை JS ஆட்டோல அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை JS ஆட்டோ அவங்களோட எக்ஸ்பென்ஷனுக்காக பயன்படுத்துறாங்க. கோல் இண்டியா ONGC இரு நிறுவனங்களும் February 12 நடக்க போற போர்டு மீட்டிங்ல குவார்டர்லி ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் PVV இந்த நிறுவனங்களும் இவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட் PVV ஸ்டாக் ஸ்பிளிட் 1:5 ரேஷியோல இது குறித்தான முடிவையும் கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் குறித்தான முடிவையும் February 10 நடக்க போற போர்டு மீட்டிங்ல தெரிவிக்கிறாங்க. ஸோ பட்ஜெட் அவுட்கம்ஸ்ல கண்டெய்னர்ஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்திய கவர்மெண்ட் புதிதா 20 இன்லேண்ட் வாட்டர்வேஸை அறிமுகப்படுத்துறாங்க. இது மூலமா எம்டி கண்டெய்னர்ஸ் இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கும் லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸை சப்போர்ட் பண்றதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக இவங்க 10,000 crores ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இது மூலமா லிஸ்ட் ஆயிருக்க பெனிஃபிட் அடையக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன், மசகண்டாக், BHEL, கல்யாணி, கேஸ்டெக். லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் NSDL லாக் இன் பீரியட் முடிவடையுது.
ஸோ இது மூலமா 2% ஆஃப் ஸ்டேக்ஸ் February 4ல இருந்து லென்ஸ்கார்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. ஃப்ரீ ஃபார் ட்ரேடிங்க்கு வராங்க. இதோட ஒர்த் 1781 crores. NSDLல 75% ஆஃப் ஸ்டாக் வந்து லாக்இன் ரிலீஸ்ல வராங்க. ஸோ இதோட அமௌண்ட் 14,374 crores இருக்கு. இதோட டேட் February 5. டாக்ஸ் ஹாலிடே பட்ஜெட் அவுட்கம்ல டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்தியாவில் அவங்களோட நெட்வொர்க் அமைக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 2047 வரைக்கும் குறிப்பிட்ட சில டேக்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் தராங்க. ஸோ ஆல்ரெடி டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸாக இருக்கிறவங்க ஆனந்த்ராஜ், நெட்வெப் டெக்னாலஜிஸ், டெக்னோ எலக்ட்ரிக்கல், E2E நெட்வொர்க். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மோட்டோகார்ப் இவங்களோட சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். ஜான்வரி மந்த்துக்கானது சேல்ஸ் 26% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 26% இன்க்ரீஸ், எக்ஸ்போர்ட்ஸ் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், REC இந்த இரு நிறுவனங்களோட மெர்ஜர் குறித்தான ஆலோசனையில் இருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஆல்ரெடி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 52.63% ஆஃப் ஸ்டேக்ஸை RECல ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 2019லே இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸை அக்வயர் பண்ணிட்டாங்க. அப்போவே இந்த முயற்சி எடுக்கப்பட்டது, ஆனால் கைவிடப்பட்டுருச்சு. இப்போ திருப்பி அந்த முயற்சியில் இருக்காங்க. ஸோ இது காரணமாக லார்ஜர் டைவர்சிஃபைடு லெண்டராக PFC மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சியும் இது மூலமாக அதிகரிக்கலாங்கிற முடிவுக்காக இந்த ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்காங்க. TVS மோட்டார் இவங்களோட சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். டோட்டல் சேல்ஸ் 29% அதிகரிச்சிருக்கு. 2-வீலர் சேல்ஸ் 28%, 3-வீலர் சேல்ஸ் 77% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் டேட்டா இது. அசோக் லேலாண்ட் இவங்களோட டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸ் 27% இன்க்ரீஸ், டொமஸ்டிக் சேல்ஸ் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோவரின் கோல்ட் பாண்ட்ஸ் குறித்தான ஒரு முடிவு செகண்டரி மார்க்கெட்டில். ஸோ இதை புதிதாக வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் கூடுதலாக டேக்ஸ் போடப்படும்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி மார்க்கெட் மூலமாக கிடைச்சவங்களுக்கு மட்டும், மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா செல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸ் இல்லை. அதர்வைஸ் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறவங்க விற்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் டேக்ஸ் போடப்படும்னு சொல்லியிருக்காங்க. சேஃப் ஹார்பர் ஐடி ஃபிர்ம்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 15.5%க்கு மேலே காமிக்கிறவங்க, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு காமிக்கிறவங்க. ஸோ எலிஜிபிலிட்டி 300 crores வரைக்கும் இருந்தது, இப்போ 2000 crores வரைக்கும் அதை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க டீட்டெயில்டு ஆடிட்டிங் ப்ரொவைட் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடி நிறுவனங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அமைஞ்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். 29.9% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 29% ஜான்வரி மந்த்தில் அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் டேட்டா. ஸோ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 46% இன்க்ரீஸ், டோட்டல் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 47% இன்க்ரீஸ், எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 844 யூனிட்ஸாக இருந்திருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.